இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நம்பர் ஃபார்மேட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் ஃபார்மேட்டிங் எங்கே இருக்குன்னா ஹோமில் நமக்கு அலைன்மெண்ட் டேப்பில் பக்கத்தில் இருக்குது. இது வந்து நம்பர் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல். சரி, இங்கே பார்த்தோம்னா நமக்கு நிறையா இருக்குது. ஜென்ரல், நம்பர், கரன்சி, அக்கௌண்டிங், டேட், டைம், பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன், சயின்டிஃபிக், மோர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல். இப்போ இங்கே ஜென்ரல் பார்த்தோம்னா நம்ம டைப் பண்ணுறது ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைப் பண்ணுற நம்பர். இப்போ இங்கே இதில் பார்த்தோம்னா நமக்கு நம்பர்ஸ்லாம் வந்து செல்லுடைய ரைட்லேயும், இப்போ நம்ம டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறோன்னா செல்லுடைய லெஃப்ட் சைட்லேயும் வந்து இன்பில்டாகவே வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து மோரலில் அந்த மெத்தடையே வந்து ஃபாலோ பண்ணணும். பார்த்தோம்னா டெக்ஸ்ட் வந்து ரைட்லேயும், நம்பர்ஸ் வந்து டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட்லேயும், நம்பர்ஸ் வந்து ரைட்லேயும் வந்து டைப் ஆகும். ஜென்ரல்னால் நம்ம சாதாரணமாக வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. இங்கே பாருங்க, நோ ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட். நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது அப்படியே வந்து வரும். ஜஸ்ட் நான் அப்படியே டைப் பண்ணுறேன் ஒரு 3 எக்ஸாம்பிள். இதான் வந்து ஜென்ரல்ன்ற ஆப்ஷனுடைய யூஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பக்கத்தில் நம்பர்ஸ்ன்னு இருக்கு. இதில் வந்து நான் சில நம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். பார்த்தோம்னா நான் சில நம்பர்ஸ் வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா இங்கே நம்பர்னு இருக்குது. அந்த நம்பர் நான் கொடுக்குறேன். பார்த்தோம்னா 95.00, 85.00 டெசிமலில் நமக்கு மாறிடுது. இப்போ நமக்கு டெசிமல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தோம்னா நம்பர் அந்த டேபு கீழே பார்த்தோம்னா இன்க்ரீஸ் டெசிமல், டிக்ரீஸ் டெசிமல்ட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம இதை கிளிக் பண்ணோன்னா இப்போ பாருங்கள் 3 0, 4, 5 அது போல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ டிக்ரீஸ்னால் டெசிமல் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இதை போல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லைனா கீழே இந்த நம்பர் பக்கத்துலேயே இந்த கீழே வந்து சைன், ஒரு ஏரோ மார்க் சைன் மாதிரி இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஃபார்மட் செல் ஓப்பன் ஆகும். ஃபார்மட் செல்லில் ஜென்ரலுக்கு கீழே நம்பர்ன்னு இருக்குது. அந்த நம்பரில் போய் பார்த்தோம்னா நமக்கு டெசிமல்ஸ் வந்து எவ்வளோ வேணும். 3 இங்கே இருக்குது. 3 வேணும்னு வச்சுக்கலாம், இல்லை 2 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கீழே பார்த்தோம்னா யூஸ் 1000 செப்பரேட்டான் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து கம்மா வந்து வரும். பாருங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இங்கே வந்து நான் 1000 டைப் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 2000. நான் இதை எடுத்து செலக்ட் பண்ணுறேன். நம்பரில் போயிட்டு இங்கே பாருங்கள் 2 டெசிமல் கொடுத்துட்டு யூஸ் 1000 செப்பரேட்டான் இருக்குது. கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். 1000 1,000.00 வந்து பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கரன்சி இருக்கு. இப்போ வந்து நம்ம டாலர்ஸ், ருப்பீஸ் அதில் டைப் பண்ணோம்னா வந்து கரன்சின்ற ஃபார்மேட்டில் போயிட்டு பண்ணலாம். ஜஸ்ட்டு நம்ம ஒரு நம்பர் சம்திங்கை டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் கொஞ்சம் நம்பர் டைப் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேயே கூட நம்ம கரன்சி இங்கே ஆப்ஷன் இருக்குது கொடுத்துக்கிட்டா நமக்கு இன்பில்ட்டாக வந்து ருப்பீஸ் வரும். ஏன்னா லொக்கேஷன் வந்து நமக்கு இந்தியாவில் இருக்குது, அதனால் வந்து ருப்பீஸில் வரும். இல்லை நம்ம வந்து கரன்சி வந்து மாற்றணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் செல்லுக்குள்ளே போயிட்டு கரன்சின்னு இருக்கும். கரன்சின்னு இருக்குது. இங்கே பாருங்கள் டெசிமல்ஸ் இருக்குது. இங்கேயும் நமக்கு டெசிமல்ஸ் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளில் பார்த்தோம்னா நம்ம எல்லா கரன்சியோடைய சிம்பிளுமே நமக்கு இருக்குது. நம்ம எந்த சிம்பிள் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் டாலர்னா கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா நமக்கு இந்த டாலர் சிம்பிளாக மாறிடும். நமக்கு இதை போல் இங்கே கிளிக் பண்ணியும் வர வைக்கலாம். இல்லை வந்து இது செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்ஸ் போயினா அப்புறம் நமக்கு ஃபார்மேட் செல் வந்துடும். பார்த்தோம்னா நமக்கு எந்த சிம்பிள் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜாப்பனீஸ் சிம்பிள் வேணும், இது கொடுத்தா
இது வந்துடும், ஜாப்பனீஸோட கரன்சியோட சிம்பிள் வந்துடும். இப்போ கரன்சியும் அக்கௌண்டிங்கும் மோரார்லெஸ் சிமிலர் தான், ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நம்ம கரன்சின்ற ஆப்ஷனை கொடுத்தோம்னா இப்போ கரன்சியோடைய சிம்பிள் பார்த்தோம்னா நமக்கு பக்கத்திலே ரொம்ப அப்படியே பக்கத்தில் வந்துடுது. இதே அக்கௌண்டிங்ன்ற ஆப்ஷனில் பார்த்தோம்னா சிம்பிள் தனியாக வரும். நெக்ஸ்ட் வந்து 0 கேப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைப் பண்ணிக்கிறேன், இதே சேம் 85. இப்போ நான் இது எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அக்கௌண்டிங் கொடுக்குறேன். பார்த்தோம்னா நமக்கு தெரியுது கரன்சியோடைய அந்த சிம்பிள் ஒரு காலம்ல இந்த சைடில் வந்துடுது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நான் கரன்சியில் ஒரு 0.00 கொடுக்குறேன். இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கரன்சி கொடுக்குறேன். இப்போ வந்து 0.00 இருக்கு, ஒரு ருப்பீஸ் சிம்பிள் இங்கே இருக்குது. இதே நான் இங்கே கொடுத்துட்டு 0.00 கொடுத்துட்டு அக்கௌண்டிங்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு அக்கௌண்டிங் கொடுக்குறேன். இங்கே பார்த்தோம்னா 0 வராது. கரன்சியில் போயிட்டு நம்ம 0 கொடுத்தோம்னா அந்த கரன்சியோடைய சிம்பிள் வந்து நமக்கு வரும். அக்கௌண்டிங்கில் 0 இருந்தால் டேஷ் வந்துடும். ஓகேவா? கரன்சிக்கும் அக்கௌண்டிங் இதான் வந்து டிஃப்ரென்ஸு. சிம்பிள் வந்து கரன்சியில் அப்படியே பக்கத்தில் நம்பர் பக்கத்துலேயே வரும். இதில் பார்த்தோம்னா தனியாக காலமில் வரும். கரன்சின்ற ஆப்ஷனில் 0 நம்ம 0 ருபீஸ் போட்டால் கூட 0 வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும். அக்கௌண்டிங்கில் அது மாதிரி இருக்காது, அதுக்கு பதிலாக டேஷ் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து டேட். இப்போ நான் வந்து டேட் வந்து டைப் பண்ணிக்கிறேன், 03/42020. இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஹேஷ்னு வந்துடுது. இது எதுக்கு வருதுன்னா நம்ம இப்போ வந்து நம்ம டைப் பண்ண நம்பர்ஸ் வந்து லென்த்தியாக இருக்குது, அதனால் வந்து இது போல் ஹேஷ்னு வந்துடுது. கொஞ்சம் நம்ம இது சைஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அந்த நம்பர்ஸ் நமக்கு தெரியும். இதோ பாருங்கள், நான் அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஃபார்மேட் செல்லுக்குள்ளே போயிட்டு நமக்கு டேட்டில் பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எது வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ மாறி எடுத்து 2020 இங்கே வந்துட்டு 403 இங்கே வருது. ஓகேவா? பாருங்க 03 செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோம்னா இங்கேயே கூட நமக்கு லாங் டேட் ஷார்ட் டேட் ரெண்டு இருக்குது. ஷார்ட் டேட் கொடுத்தோம்னா இதான் ஃபார்மேட்டு. லாங் டேட்னா இப்போ மாறும், 03 ஏப்ரல் 2020. நம்ம இப்படி கொடுக்கறதுனால கொடுக்கலாம், இல்லை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல் போயிட்டு நமக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ இதில் போனோம்னா நமக்கு நிறையா ஃபார்மேட் இருக்குது, அது கொடுக்கறதுனால நம்ம கொடுக்கலாம். மெசேஜ் காட்டுறோம், ரைட் கிளிக் ஃபார்மேட் செல் போயிட்டு நம்ம கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி டேட் நமக்கு ஃபார்மேட் நிறையா இருக்குது, இதை வச்சு நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டைம் பொறுத்த வரைக்கும் எக்ஸலில் வந்து 24 hours டைம் தான் நம்ம வந்து டைப் பண்ணணும். இப்போ வந்து டைம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 11 அப்படின்னா நம்ம 11:00 டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணிவிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணி இங்கே போயிட்டு டைம் கொடுத்தோம்னா நமக்கு 11 AM அப்படின்ட்டு வந்துடும். இப்போ 2 PM டைப் பண்ணணும் அப்படின்னா 14:00 செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டைம் கொடுத்தோம்னா நமக்கு இதை போல் வந்துடும். ஓகேவா? நம்ம வந்து 24 hours ஃபார்மேட்டில் தான் டைப் பண்ணணும். இப்போ இதில் வந்து நிறைய ஃபார்மேட் இருக்குது. நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல் போயிட்டு டைம் கொடுக்குறேன். டைம் பார்த்தோம்னா நமக்கு நிறைய இந்த மாதிரி இத்தனை ஃபார்மேட் இருக்குது. நமக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ நம்ம கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தோம்னா 11.00 அது போல் மாறிடுது.
நான் இந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணி மறுபடியும் ஓகே கொடுக்குறேன், மாறிடுது. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ்ன்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ டைப் பண்ணுறது பர்சன்டேஜ் சிம்பிளாக வந்து ஆட் பண்ணி, இப்போ வந்து நான் இங்கே சில ஆட் பண்ணுறேன். 95, 85, 75. ஓகேவா? இந்த 4 நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல் போயிட்டு பர்சன்டேஜ் நான் கிளிக் பண்ணுறேன். இன்னும் டெசிமல்ஸ் பிளேஸ் டூ டெசிமல்ஸ் வச்சு வரும். இங்கே சாம்பிள் மேலே பார்த்தோம்னா நமக்கு தெரியும். கீழே பாருங்க, percentage formats multiply the cell value by 100 and display the result with a percentage symbol அப்படின்ட்டு ஒன்று இருக்கு டெக்ஸ்ட். நம்ம வந்து இந்த பர்சன்டேஜ் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து 100ஆல மல்டிப்ளை ஆகிட்டு நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் சிம்பிள் வரும். பாருங்க, நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்த எல்லாமே வந்து 100ஆல மல்டிப்ளை ஆகிட்டு நெக்ஸ்ட் தான் வந்து 0.00 போட்டுட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் நமக்கு வந்துருக்கு. இப்போ 95% அப்படின்ட்டு வரணும்னா நம்ம வந்து 0.95 இப்படி கொடுக்கணும், 0.85 இது போல் பாயிண்ட் கொடுத்தோம்னா தான் நமக்கு பர்சன்டேஜில் வரும். ஷார்ட்டாக நம்ம இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 95%, 85% அப்படின்ட்டு வந்துடுது. இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து நான் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 15 டைப் பண்ணுறேன். 15 டைப் பண்ணிவிட்டு இங்கே 100 டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த செல்லை வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறேன். இந்த செல்லில் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்ன்ற ஆப்ஷன் போயிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்ட்டு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். பேஸ்ட் ஸ்பெஷலை கிளிக் பண்ணிட்ட உடனே இங்கே பார்த்தோம்னா பேஸ்ட்ன்னு இருக்குது. வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷனில் ஆட் பண்ணுமா, மல்டிப்ளை பண்ணுமா, டிவைட் பண்ணுமான்னு சொல்லணும். டிவைட் ஓகே கொடுத்தோம்னா 100 இங்கே டிவைட் ஆகும். 0.15 15 டைப் பண்ண 0.15 ஆகிடுது. த சேம் இப்போ நான் இங்கே வந்து ஒரு 25 கொடுத்துட்டு சேம் இந்த 100 காப்பி பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணி 25 இருக்குது. பேஸ்ட்டில் போயிட்டு பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு போயிட்டு ஆப்ரேஷனில் டிவைட் கொடுத்துட்டு நீங்கள் ஆடு எது வேணால் கொடுக்கலாம். நான் இங்கே வந்து பர்சன்டேஜில் காட்டுறதால டிவைட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தோம்னா 25 டைப் பண்ண 0.25 வந்துடுது. ஓகேவா? இதை போல் நம்ம செஞ்சுட்டு கூட ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் கொடுத்தோம்னா பர்சன்டேஜ் சிம்பிள் நமக்கு வந்துடும். ஓகேவா? பர்சன்டேஜ் டைப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை நான் டைப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்குள்ளே நம்ம போயிட்டு ஃபார்மேட் செல்லில் போயிட்டு கஸ்டம் ஆப்ஷனில் போயிட்டு 0 கிளிக் பண்ணுறோம். 0 கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே சாம்பிளில் பார்த்தோம்னா எல்லாமே மாறும். நான் டைப் பண்ணும்போது 0ல் இங்கே கர்சரை வச்சுட்டு இந்த சிம்பிள் கொடுத்துட்டு ப்ளஸ் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்தோம்னா மேலே பார்த்தோம்னா நம்ம சாம்பிளில் பர்சன்டேஜாக வருது. இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்த கூட நம்ம பர்சன்டேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். பர்சன்டேஜ் சிம்பிளை வந்து ஆட் பண்ணலாம் ஒரு நம்பரில். ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம்னா பர்சன்டேஜ் சிம்பிள் ஆட் ஆகிடுது. இது ஒரு ஆப்ஷன், பர்சன்டேஜ் சிம்பிள் ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆப்ஷன். நான் இங்கே சில நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். 0.25, 0.50, 0.65, 0.3569. ஜஸ்ட் இதை போல் வந்து பாயிண்டில் டைப் பண்ணதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ராக்ஷன் கொடுத்தோம்னா எல்லாமே நமக்கு ஃப்ராக்ஷனாக மாறிடும். ஆர்எல்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல் வர வச்சுட்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னாலும் நமக்கு எல்லாமே வந்து ஃப்ராக்ஷனாக வந்து மாறிடும். நெக்ஸ்ட்டு வந்து சயின்டிஃபிக்ன்ற ஆப்ஷன். சயின்டிஃபிக் வந்து இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 956, 856 இது போல் நம்ம சில நம்பர்ஸ் வந்து இங்கே டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு சயின்டிஃபிக் கொடுத்த உடனே
இந்த சயின்டிஃபிக் ஆப்ஷனாக வந்து மாறிடும். ஓகேவா? இல்லை நமக்கு இதை போல் வந்து இங்கே வந்து கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சயின்டிஃபிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். டெசிமல்ஸ் எவ்வளோ வேணும், 2வா 3 கூட கொடுத்துட்டா நமக்கு 3 டெசிமல்ஸ் வந்துடும். இல்லை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல் போயிட்டு கூட நம்ம மாற்றலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டே வந்து நம்பர்ஸ்லாம் வந்து ரைட் சைட்லேயும் டெக்ஸ்ட்லாம் வந்து லெஃப்ட் சைட்லேயும் தான் வரணும்னு சொல்லியிருந்தேன். அது எதுக்குன்னா, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சில நம்பர்ஸ் டைப் பண்ணுறேன். 6 3 1. ஓகேவா? இப்போ வந்து நம்பர்ஸை டெக்ஸ்டாக பண்ணணும்னா ஜஸ்ட்டு இந்த அப்போஸ்ட்ரோஃபி வச்சுட்டு கொடுத்தோம்னா அது வந்து பாருங்கள், மேலே இந்த செல்லுக்கு மேலே வந்து ஒரு சின்ன க்ரீன் கலரில் வந்துட்டு இது வந்து டெக்ஸ்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்கும். 2 வந்து டெக்ஸ்ட்டாக, மற்றதெல்லாம் நம்பர்ஸாக. இப்போ வந்து நான் இதை வந்து இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு சம் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இங்கே வந்து 10 தான் வருது. 6 + 3 + 1 10. இந்த 2 ஆனால் ஆட் ஆகல. எதுக்குன்னா அது வந்து டெக்ஸ்ட்டாக இருக்குது. இப்போ இது நம்பரை வந்து ரைட் சைடு வந்ததுன்னா நம்பராக வந்து அது கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கும் போது பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் மாதிரி வந்திருக்கு. நான் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு நம்பர் கொடுக்குறேன். இப்போ இது வந்து நம்பராக செலக்ட் ஆகிடுது. நம்பராக செலக்ட் ஆனோடனே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சம்மு மாறிடுது, 12 ஆகிடுது. ஓகேவா? இதனால தான் வந்து நம்பர்ஸ்லாம் வந்து நான் வந்து ரைட் சைடில் இருக்கணும்னு சொல்லிட்டு, அது டெக்ஸ்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி அடித்தோம்னா ஃபார்முலாஸில் மிஸ்டேக் வரும். தேங்க்யூ.